गोपिकांस निगितैकभागवे हैमवेत्रमितरेण बिभ्रते राजगोपवपुषे नमोस्तुते चम्पकाटविनिवासिनी हरे मुक्तिमुक्तिमकरन्दपूरितं भक्तचित्तकळकं ससेवितं गोपिलादि मुनिभृङ्गकूचितं चम्पकेश पदपङ्कजं भजेनि கோபிலர் கோப்பிரளயர்னு ரெண்டு மகர்ஷிகளுக்காக கிருஷ்ணாவதாரத்தை 32 தரிசனமாக காண்பித்த நம் ராஜகோபால பகவான் 18 நாள் பிரம்மோத்சவம் கண்டுள்ளார். அதிலே 10ஆம் திருநாளான இன்று சூரியபிரபை வாகனம். இந்த சூரியபிரபை வாகனத்துக்கே ஒரு தனி ஏத்தம். ஏன்னா எல்லா ஊர்லேயுமே சூரியபிரபை வாகனம் உண்டு, எல்லா ஊர்லேயும் இல்லாத வாகனங்கள் இந்த ஊரில் உண்டு. அது ஒரு விசேஷம். சிறப்பு என்னன்னா எல்லா ஊர்லேயும் சுவாமி சங்கு சக்கரத்தோடையே சூரிய பிரபையில் அனுகிரகம் பண்ணுவார். அது காரணம் என்னென்னா நம்ம நித்தியமாக தினமும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுற ஸ்லோகம் தேசதா சவிதிர்மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதான்னு சங்கு சக்கரமாக வச்சுருந்த எம்பெருமானாக இருந்தால் கூட அவரை துவாரகையில் இருக்கிற கண்ணனாக தான் தியானம் பண்ணுறோம். இருந்தால் கூட இந்த சூரிய பிரபையில் கண்ணனாக எதுக்கு அலங்காரம் ஆகியிருக்கார் எம்பெருமான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹரிவம்சங்கிற புராணத்தினுடைய ஸ்லோகம் சொல்கிறது. ததோகில ஜெகத்பத்மா பௌதாயா அச்சுத பானுனா, இந்த உலகமாகிற தாமரையை மலரச் செய்ய வேண்டி சூரியனாக எம்பெருமான் கோடி சூரியனாக அவதாரம் பண்ணி இந்த உலகமாகிற தாமரையை மலரச் செய்கிறார். சரி, அந்த பகவான் யார் அப்படிங்கிறத அடுத்த பாதி ஸ்லோகம் சொல்கிறது. தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா, பாக்கி ராமர் நரசிம்மர் வராக பெருமாள் அப்படின்னு சொல்லாத நம் கண்ணனையே அந்த உலகத்தை விகசிக்க செய்யக்கூடிய மலர செய்யக்கூடிய எம்பெருமானாக அந்த ஹரிவம்ச ஸ்லோகம் சொல்கிறது. அதனால தான் இந்த மண்டபத்திலிருந்து எம்பெருமான் சூரியபிரபை வாகனத்திலே புறப்பாடு கண்டருளி எம்பெருமான் இந்த வேணுகோபாலன் கிருஷ்ணன் அலங்காரத்தில் அனுகிரகம் பண்ணுகிறார். இந்த மண்டபத்திலேருந்தே அநேகமாக 18 நாட்களில் 10 நாட்கள் எம்பெருமான் இங்கேருந்தே புறப்பாடு கண்டுள்ளார். ஏன் இந்த மண்டபத்திலேருந்து கண்டுள்ளணும்? நிறைய மண்டபங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு புராண ஸ்லோகம் சொல்கிறது. ஏஷ நாராயண ஸ்ரீமானு க்ஷீரார்ணவன் கேதனஹா நாகபர்லிங்கம் முஸ்திரிஜி ஆகதோ மதுராம்புரின்னு சொல்லி ஒவ்வொரு அவதாரத்தையும் எம்பெருமான் க்ஷீரார்ணம்னு சொல்லப்படக்கூடிய திருப்பார்கடலிலிருந்தே செய்கிறார். இங்கே இந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கு பேர் திருப்பார்கடல். ஏன்னு சொன்னால் மகாலட்சுமி அவதாரம் பண்ணின சமுத்திரத்திற்கு திருப்பார்கடல்னு பேர். அதே மாதிரி இந்த ஊர் மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ செங்கமலத்தாயார் செந்தாமரை புஷ்பத்திலே தை மாதம் பூச நட்சத்திரத்திலே பிருகு மகர்ஷியின் தவத்தின் பயனாக இங்கே அவதாரம் செய்தாள். அதனாலே அப்படி தாயார் அவதாரம் பண்ணின இந்த குளம் அப்படிங்கிறதுனாலே இந்த குளத்துக்குமே திருப்பார்கடல்னு பேர். அந்த கரையில் இருக்கிற இந்த மண்டபத்திலிருந்து எம்பெருமான் ஒவ்வொரு அவதாரமாக ஒவ்வொரு வாகனமாக இங்கிருந்து புறப்பாடாகிறார். அதனாலே விஷ்ணு புராணத்திலே சொல்லக்கூடிய ஏஷ நாராயண ஸ்ரீமானு க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபர்லிங்கம் முஸ்திரிஜி அகதோ மதுராம்புரியும் என்று ஒவ்வொரு அவதாரங்களையும் இந்த மண்டபத்திலிருந்து கண்டுள்ளார். இன்றைக்கு இந்த சூரிய பிரபை வாகனத்திலே கண்ணன் அலங்காரத்திலே எம்பெருமான் சேவை சாதிப்பதற்கான காரணத்தையும் முன்பு சொன்னோம். ததோகில ஜெகத்பத்மா பௌதாயா அச்சுதபானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா என்று கண்ணனாகிய எம்பெருமான் உலகமாகிய தாமரையை விகசிக்க செய்வதற்காக மலரச் செய்வதற்காக எம்பெருமான் இங்கே கண்ணனாக அலங்காரமாகி பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார்.